Osho, Tantra, Spirituality and Sex, Tantra and Yoga. This material in this book is taken from discourses given by Bhagavan Sri Rajneesh based on the Vingan Bhairav Tantra and in response to questions from disciples and visitors during 1972 and 1973 in Mumbai, India. இந்த புக் வந்து எதிலிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, எதிலிருந்து இந்த புக்கை எழுதியிருக்காங்கன்னா, பகவான் ரஜினிஷ் அவர் ஓசோ இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் வந்து 1972 அண்ட் 73 மும்பையில் வந்து அவரோட டிசிபிள்ஸ், அவரோட ஃபாலோவர்ஸ் வந்து அவர்கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ அவர் விங்கான் பைரவ் தந்திரா அப்படின்ட்டு அளித்ததன் மூலம் நாம் இந்த இவங்க புக்கை எழுதினவங்க வந்து எழுதியிருக்காங்க. அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தந்திராவும் யோகாவும் ஒன்றா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தந்திரா அப்படின்னு ஒன்று, யோகா ஒன்று. நமக்கு தெரியும் யோகானா என்னது. இப்போ நிறைய பேர் வந்து யோகிக் லீடர்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து துறவற வாழ்க்கை மேற்கொள்கிறவங்க, இல்லாட்டி நம்ம உடலையே வருத்திக்கிட்டு சாப்பிடாமல் இருக்கிறது, தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, நமக்கு உடலுக்கு தேவையான அனைத்தையுமே அவாய்ட் பண்ணுறது. ஓகேவா, அதுதான் யோகா. இதில் என்ன சொல்கிறாரு அவர்னா, செக்ஸ் இஸ் த பேசிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். செக்ஸ் இல்லைன்னா நம்ம உயிர் வாழ்தலே, அந்த எனர்ஜி, செக்ஸுனால் பேர் செக்ஸ் அப்படின்னு வச்சுக்க வேணாம், அது ஒரு எனர்ஜி, அது ஒரு கரண்ட்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு எலக்ட்ரிசிட்டி கரண்ட் இருக்குது, அந்த மாதிரி ஒரு நெருப்பு இருக்குது, அது மாதிரி அது ஒரு எனர்ஜி. நம்ம பேர் தான் அப்படி வச்சுருக்கோம். அப்போ ஃபார் யோகா அந்த எனர்ஜியை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார் யோகாவில் ஃபைட் வித் திஸ் எனர்ஜி, அந்த எனர்ஜியோட போராடுறோம். எப்படின்னா, இப்போ வந்து அது போராடுறோம். தந்திராவில் என்ன ஆகுதுன்னா, தந்திரா என்னென்னா அதை வந்து யூஸ் பண்ணுறோம், அந்த எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணுறோம், அதை டிரான்ஸ்ஃபார்ம் அதை வேறொரு வடிவமாக மாற்ற முடியும் அப்படின்றாரு. இப்போ வந்து கரண்ட் இருக்குது, ஒரே கரண்ட்டு தான், நம்ம ஃபேன் சுற்ற வைக்கிறோம், லைட்டு போடுறோம், கிரைண்டரு, மிக்சி, இப்படி டிஃப்ரெண்ட்டான செயல்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒரு எனர்ஜியை. யோகாவில் என்ன பண்ணுறோம், அந்த எனர்ஜியை ஃபுல்லாக ஃபைட்டு, அதோட போராடுறோம். தந்திராவில் என்ன பண்ணுறோம், நம்ம இன்டெலெக்சுவலாக டேலண்ட்டாக அதை யூஸ் பண்ண போகிறோம். மெனி கொஸ்டின்ஸ் ஆர் தேர். பகவான், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரெடிஷ்னல் யோகா அண்ட் தந்திரா, ஆர் தே சேம் கேட்குறாங்க ஓசோட்ட. யோகா, ட்ரெடிஷ்னல் யோகாவுக்கும் தந்திராவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், ரெண்டுமே ஒன்றா அப்படின்னு கேட்குறாங்க. தந்திரா அண்ட் யோகா ஆர் பேசிக்கலி டிஃப்ரெண்ட். தந்திராவும் யோகாவும் அது ஆரம்பத்திலிருந்தே வேறுபாடு, முற்றிலும் வேறுபாடு. தேர் இஸ் டு த சேம் கோல். ஆனால் ஒரே குறிக்கோளை அடைவதற்கு தான் இந்த தந்திரா அண்ட் யோகா. பட் த paths ஆர் நாட் only டிஃப்ரெண்ட் பட் கான்ட்ரரி ஆல்சோ. ஆனால் வழி வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் பட் கான்ட்ரரி ஆல்சோ. கான்ட்ரரினா மாற்றம், அதில் மாற்றங்களும் நிறையா இருக்குது. ஸோ திஸ் ஹேஸ் டு பி அண்டர்ஸ்டுட் வெரி கிளியர்லி. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, இதை ரொம்ப விளக்கமாக கிளியர்லி புரிஞ்சு கொள்ளணும். த யோகா ப்ராசஸ் இஸ் ஆல்சோ மெத்தடாலஜி. அதுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்குது. யோகானா அது ஒரு மெத்தடு, நீங்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மெத்தட் இருக்குது. யோகா இஸ் ஆல்சோ டெக்னிக். அது வந்து அதில் டெக்னிக்ஸும் இருக்குது. யோகா இஸ் நாட் ஃபிலாசபி. அது வந்து ஒரு தத்துவம் கிடையாது, அது ஒரு தத்துவத்தினால விவரிக்க முடியாது. ஜஸ்ட் லைக் தந்திரா, யோகா ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் ஆக்ஷன், மெத்தட், டெக்னிக். யோகாவில் என்ன இருக்குது எப்படின்னா, ஆக்ஷன் இருக்குது, செயல்பாடு, மெத்தட், அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது, வரைமுறை இருக்குது. அந்த முறைப்படி தான் நீங்கள் அந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணி கொண்டு போக முடியும். டூயிங் லீட்ஸ் டு பீயிங் இன் யோகா ஆல்சோ பட் த ப்ராசஸ் இஸ் டிஃப்ரெண்ட். Doing leads to being in yoga also, but the process is different. In yoga, one has to fight
தட் இஸ் த பாத் ஆஃப் த வேரியர். யோகா வந்து என்னன்னா, நீங்கள் அந்த ஃபைட் பண்ணும் ஒரு பேத் ஆஃப் த வேரியர், ஒரு போர் வீரரை போல் உங்கள் வாழ்க்கையில் போராடிக்கிட்டே இருக்கணும் அந்த யோகாவில். ஆன் த பேத் ஆஃப் தந்த்ரா ஒன் ஹேஸ் நாட் டு ஃபைட் அட் ஆல். ஆனால் அதே நேரத்தில் தந்த்ராவோட பாதையில் என்னென்னா, நீங்கள் ஃபைட் பண்ண தேவையே இல்லை. ரேதர் ஆன் த கான்ட்ரரி, ஒன் ஹேஸ் டு இண்டல்ஸ் பட் வித் அவேர்னஸ். தந்த்ராவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டல்ஸ்னால் ஈடுபாடு, வித் அவேர்னஸ். உங்களோட ஈடுபாடு வித் அவேர்னஸ், விழிப்புணர்வோட அந்த ஈடுபாடில் நீங்கள் வந்து செயல்படணும் தந்த்ராவில். யோகா இஸ் சப்ரஷன் வித் அவேர்னஸ். யோகாவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களை சப்ரஸ் பண்ணுறீங்க. சப்ரஸ் பண்ணுறதுனா மீன்ஸ் என்ன வருதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு துறவற வாழ்க்கையை மேற்கொள்கிறாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சில மெத்தடு ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மெத்தடை வந்து அவங்களால கட்டுப்படுத்தி அவங்களுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிடுவாங்க. அப்போ அது என்ன ஆகுது, சப்ரஸ், இறுக்கி பிடிச்சி இந்த விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து சப்ரஸ் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. அதுதான் யோகா. தந்த்ரா இஸ் இன்டெலிஜென்ஸ் வித் அவேர்னஸ். தந்த்ரா என்ன சொல்லுதுன்னா, அது முழு விழிப்புணர்வோட அதில் நீங்கள் ஈடுபாடாக இருக்க சொல்லுது. தந்த்ரா சேஸ் தட் வாட் சோ எவர் யூ ஆர், த அல்டிமேட் இஸ் நாட் ஆப்போசிட் டு இட். தந்த்ரா என்ன சொல்லுதுன்னா, நீ எப்படி இருந்தாலும் ஓகே தான், எப்படினாலும் அல்டிமேட் உச்சகட்ட குறிக்கோள் அது என்னன்னா, இஸ் நாட் ஆப்போசிட். நீ எதனோடையும் எதிராக செயல்படவே மாட்ட. உனக்கு ஆப்போசிட்ன்றதே தந்த்ராவில் வந்து கிடையாது. இட் இஸ் எ க்ரோத். யூ கேன் க்ரோ டு பி த அல்டிமேட். இந்த அல்டிமேட்டாக இந்த முழுமையோட இந்த பிரபஞ்சத்தோடு இயந்து செயல்படுறது, முழுசாக இந்த யூனிவர்ஸில் நீயும் ஒரு அங்கம் தான். ஸோ வந்து நீ இதுலேருந்து யோகா மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆள் கிடையாது. ஸோ இது என்னென்ன பண்ணுதோ அதனோட இயந்து செல்லுதல் தான் தந்த்ரா சொல்லுது. உனக்கு ஆப்போசிட்ன்றதே கிடையாது. யூ ஆர் பார்ட் ஆஃப் இட். ஸோ நோ ஸ்ட்ரகிள், நோ கான்ஃப்ளிக்ட், நோ ஆப்போசிஷன். நீ இந்த பிரபஞ்சத்துடைய ஒரு பகுதி, ஒரு சின்ன பகுதி. பிரபஞ்சம் பெரிதாக இருக்கிறது, அது கூட தான் நீ இருக்கிற. ஸோ உனக்கு எந்தவித ஸ்ட்ரகிள் தேவையில்ல, சண்டை தேவையில்ல, கஷ்டப்பட தேவையில்ல. எதையும் உனக்கு எதிரானது அப்படின்றது நீ நினைக்க தேவையே இல்லை. யூ ஹாவ் டு யூஸ் நேச்சர். நீ எல்லாத்தையுமே இங்கே நீ பயன்படுத்திக்கிறலாம். யூ ஹாவ் டு யூஸ் வாட் சோ எவர் யூ ஆர் டு கோ பியாண்ட். உனக்கு எது தேவையோ நீ என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்க, இயந்து யூஸ் பண்ணிக்கிறணும். இன் யோகா யூ ஹாவ் டு ஃபைட் வித் யுவர் செல்ஃப் டு கோ பியாண்ட். ஆனால் யோகாவில் என்ன சொல்கிறாங்க, நீ அவங்களோட அந்த உணர்வுகளோட ஃபைட், உன்னோடையே நீ சண்டை போட்டுக்கிட்டுருக்க. இப்போ வேறு ஒன்றும் இல்லை. இப்போ சாப்பிட்றோம், ஒரு ஃபார்முலா ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இதை பண்ணாத. இப்போ வந்து துறவற வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து செக்ஸுவல் பிஹேவியர் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கான அதே விஷயம் அது தோணும். ஏன் விவேகானந்தருக்கே வந்து இந்த மாதிரி செக்ஸுவல் அர்ஜ் வந்ததுனால அவர் வந்து ஒரு பழுக்க தோசை சட்டியில் வந்து தன்னைத்தானே கோவப்படுத்தி அதில் போய் உக்காந்துருக்காரு. எனக்கு ஏன் இந்த ஃபீல் வருது அப்படின்ட்டு அந்த தோசை சட்டியில் போய் சுட போய் எரிகிற சோறத்தில் போய் உக்காந்துருக்கிறாரு. ஸோ இதுதான் சப்ரஷன். நமக்கு இந்த இது வருது அப்படின்ட்டு. உங்களோட ஆன்மா வந்து பியூரிஃபையாக இருக்கலாம், ஆனால் அந்த பாடி வந்து எப்படின்னா 5 எலமெண்ட்ஸ் அந்த நம்ம பஞ்ச பூதங்கள்னால வந்தது தான். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு இந்த ஒவ்வொரு செல்லுலேயுமே இது க்ரியேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அவருக்கே வந்திருக்கு. அப்போ சாதாரண மனிதர்களுக்கு அதனால தான் சொல்கிறாங்க, நீங்கள் ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு இந்த எனர்ஜி வந்து உங்கள்கிட்ட வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அதை நீங்கள் சப்ரஸ் பண்ணி உங்கள் உடம்பு கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஓகேவா? எதுக்கு ஏன் இந்த எண்ணம் வருது அப்படின்ட்டு. இன் யோகா த வேர்ல்டு அண்ட் த மோக்ஷா யூ அஸ் யூ ஆர் அண்ட் யூ அஸ் யூ கேன் பி ஆர் டூ ஆப்போசிட் திங்ஸ். அப்போ அதனால் என்ன ஆகுது,
நீங்களும் உங்களுக்கு தோணும் விஷயங்களும் 2 பேரும் எதிரிகளாக மாறுறீங்க. உங்களுக்கு ஒன்று தோணும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை சப்ரஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணால் தப்பு அப்படின்ட்டு ஃபைட், சப்ரஸ், டிசால்வ் தட் விச் யூ ஆர் ஸோ தட் யூ கேன் அட்டைன் தட் விச் யூ கேன் பி. இதெல்லாம் பண்ணால் தான் யோகாவில் நீங்கள் பண்ணதை, நீங்கள் நினைக்கிறத முன்னோக்கி நகர முடியும். யோகா இஸ் அ டெத். யோகா வந்து அது ஒரு மரணத்திற்கு இணை தான். யூ மஸ்ட் டை ஃபார் யுவர் ரியல் பீயிங் டு பி பார்ன். யோகா என்ன பண்ணுது, உங்களோட ரியல் பீயிங், உங்களோட சொந்த உணர்வுகளை கொல்லுது. அடிமட்டமாக அதை நீங்கள் செய்யாமல் உங்களை வந்து டை இந்த ஐஸ் ஆஃப் தந்த்ரா. ஆனால் தந்த்ராவோட பார்வையில் யோகா இஸ் அ டீப் சூசைடு. தந்த்ராவோட பார்வையில் என்ன சொல்கிறாங்கன்னா, யோகா வந்து ஒரு தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ மஸ்ட் கில் யுவர் நேச்சுரல் செல்ஃப். அதாவது உங்களோட சொந்த குணத்தையும் உங்களுக்கு உண்மையாக ஒரு மனசில் தோணும், ஆனால் நீங்கள் வெளியில் வந்து வேறு விதமாக ஆக்ட் பண்ணுவீங்க. ஏன்னா மற்றவங்க நம்மளை தப்பாக நினச்சிருவாங்க. யுவர் பாடி, உங்களோட உடலுக்கு ஒரு சில உணர்வுகள் தோணும், அந்த உணர்வுகளையும் நீங்கள் வெளிக்காட்டிக்க மாட்டீங்க. இதுதான் ஃபைட்டு. நம்ம வந்து யுவர் இன்ஸ்டிங்க்ட்ஸ், யுவர் டிசையர்ஸ், எவ்ரிதிங், உங்களோட ஆசபாசங்கள் அனைத்தையுமே என்ன பண்ணுறீங்க, சப்ரஸ் பண்ணுறீங்க. அதனால தான் யோகா இஸ் அ டீப் சூசைட் அப்படின்னு சொல்கிறாங்க. தந்த்ரா சேஸ் அக்செப்ட் யுவர் செல்ஃப். தந்த்ரா என்ன சொல்லுது, அக்செப்ட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே ஏற்றுக்கங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் எ டீப் அக்செப்டன்ஸ். இது சும்மா மேலோட்டமாக இல்லை, உங்களோட பிறப்பே அப்படி தான். நீங்கள் டீப், இது உங்கள் உடல்லிருந்து வெளியே வருது. அந்த உங்கள் உடல்லிருந்து, உங்கள் மனசுலேருந்து, ஆன்மாவிலேருந்து வெளியே வர்ற விஷயம் டீப் அக்செப்டன்ஸ். எனக்கு இப்படி தான் வருது அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. டோன்ட் கிரியேட் எ கேப் பிட்வீன் யூ அண்ட் த ரியல். உங்களுக்கும் உங்கள் உணர்வுக்கும் எந்தவித கேப்பும் இருக்கக்கூடாது. உங்களோட சொந்த இயல்புக்கு நீங்கள் எந்த கேப்பும் வச்சுக்காமல் அதை முழுசாக ஏற்றுக்கங்க. பிட்வீன் த வேர்ல்ட் அண்ட் த நிர்வாணா. இந்த வேர்ல்டு அண்ட் த நிர்வாணா, இந்த வேர்ல்டில் இருக்குது, சமுதாயம் க்ரியேட் பண்ணி வச்சுருங்க. அண்ட் த நிர்வாணனா எதுவுமற்ற தன்மை. டோன்ட் கிரியேட் எனி கேப். தெர் இஸ் நோ கேப் ஃபார் தந்த்ரா. தந்திராவில் எந்தவித இடைவெளியுமே கிடையாது. நோ டெத் இஸ் நீடட். நீங்கள் சாகணும்லாம் அவசியம் இல்லை. யோகாவில் மாதிரி இதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற சாகணும்னு அப்படின்னு அவசியம் இல்லை. ஃபார் யுவர் ரீபர்த் நோ டெத் இஸ் நீடட். நீங்கள் மறுபிறப்பு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து யோகாவில் மாதிரி கஷ்டப்பட்டு பட தேவையில்லை. ரேதர் டிரான்செண்டன்ஸ். ஃபார் தீஸ் டிரான்செண்டன்ஸ் யூஸ் யுவர் செல்ஃப். இந்த மாற்றம் வந்து உங்களையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள், செக்ஸ் இஸ் தேர் த பேசிக் எனர்ஜி. த பேசிக் எனர்ஜி யூ ஆர் born with the basic cells of your being. அதாவது நம்ம பார்த்தது தான், த செக்ஸ் வந்து பேசிக் எனர்ஜி. அந்த பேசிக் எனர்ஜி யூ ஆர் பார்ன், அந்த எனர்ஜியில் தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. பார்ன் வித் பேசிக், அது அந்த ஒவ்வொரு செல்லுலேயுமே அந்த எனர்ஜி இருக்குது உங்கள் உடம்பில். இது நம்ம செக்ஸுவல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த ஹியூமன் மைண்ட் ரிசால்வ்ஸ் அரௌண்ட். ஸோ என்ன பண்ணுது, இந்த உடலே அப்படி இருக்கிறதுனால நம்ம ஹியூமன் மைண்ட் என்ன பண்ணுது, இந்த அரௌண்ட் செக்ஸ், இந்த ரிவால்வ்ஸ் அரௌண்ட் செக்ஸ். மைண்டில் வந்து அந்த செக்ஸுன்றது எப்பயுமே சுற்றி கொண்டே இருக்குது. ஃபார் யோகா ஃபைட் வித் திஸ் எனர்ஜி. யோகாவில் என்ன சொல்கிறாங்க, நீ செக்ஸ் பண்ணாத, அதை அடக்கி வை, ஃபைட் பண்ணு. த்ரூ அந்த ஃபைட் மூலமாக யூ கிரியேட் எ டிஃப்ரெண்ட் சென்டர் இன் யுவர் செல்ஃப். இப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஒரு சாமியார் இருக்கிறாரு, அவர் வந்து செக்ஸுக்கு எதிராக ஃபைட் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ஒரு தனிப்பட்ட தான் உடலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான மையத்தை உருவாக்குறாரு. ஓகே, இதோடு இன்றைக்கி முடிச்சுக்கலாம். ஏன்னா வீடியோ 15 மினிட்ஸ் தான் இதில் வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியுது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்டோம், தந்திராவும் யோகாவும் எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டோம்.